தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தளபதி விஜய் அவர்கள் பர்சனலாக இந்த சின்னத்தை முடிவு செஞ்சிருக்காங்க. இதே சின்னத்தில் போட்டியிடுவதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்போ ட்ரை பண்ணாங்க. ஸோ என்ன சின்னம் இது எப்படி பீப்புளுக்கு கனெக்ட் ஆகும், சின்னம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியம் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் சின்னம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது. நாடாளுமன்ற தேர்தலையும் சின்னம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது, முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு சின்னத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 2024 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு ஒத்து வராததால் பிஜேபி பல நெருக்கடி கொடுத்தது. அதே சமயம் சின்னத்தையும் மாற்றிவிட்டது, மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க நாம் எல்லாமே ஓகே. ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க வயசானவங்க விஜய் அப்படிங்கிற பெயர் படிக்க தெரியாது, அவங்களோட முகம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சின்னம் தான். அந்த சின்னம் இருந்தால் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவார். ரெட்டலை சின்னம்னா ஜெயலலிதா, ஸோ உதயசூரிய சின்னம்னா கலைஞர் கருணாநிதி, இந்த மாதிரி தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் சின்னத்தை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். ஸோ மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி டெய்லியும் பார்க்குற மாதிரி ஒரு சின்னமாக இருக்கணும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கான சின்னத்தை முடிவு செய்ய விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இன்னுமே 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 10 மாதத்துல நம்ம சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த 10 மாதத்துக்குள்ள கிடையாது, ஒரு 2-3 மாசத்துக்குள்ள சின்னத்தை தேர்வு செய்து அதை கேம்பெயினா உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால 3 சின்னத்தை விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. பொதுவா தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் 3 சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க. அந்த 3 சின்னத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை அந்த கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் 3 சின்னத்தை பிளான் வச்சிருக்காங்க. ஒன்று அகல் விளக்கு, இன்னொன்று பேனா சின்னம், இன்னொன்று ஆட்டோ சின்னம். ஸோ இந்த 3 சின்னத்தை தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 3 சின்னத்தில் ஒரு சின்னமான ஆட்டோ சின்னம் எங்களுக்கு வேண்டும் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கு முன் பேனா சின்னத்தை கேட்ட மாதிரி சில தகவல் கிடைச்சது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆட்டோ சின்னம் கிடைத்தால் அது ஈஸியாக பீப்புளோட கனெக்ட் ஆகும். அதே சமயம் பேனா சின்னம் கிடைத்தால் ஆல்ரெடி விஜய் அவர்கள் கல்வி விருது கொடுக்கும் ஒரு இளைய கலைஞர், இளைய கவிஞர் அப்படி சொல்லி பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இளைய காமராஜர் அப்படி சொல்லி பாராட்டி கொண்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பேனா சின்னம் கொடுக்கும்போது அது ஒரு மதிப்பு விஜய் அவர்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி ஆட்டோ சின்னம் கொடுக்கும்போது அது ஈஸியாக பீப்புள் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இதனால் இந்த ஆட்டோ இல்லைனா பேனா சின்னத்தில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட சேர்த்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பு ஆட்டோ சின்னத்தில் நிற்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு பிளானை தான் இப்போ விஜய் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் ஆட்டோ சின்னத்தில் நின்று போட்டிட்டால் நல்லா இருக்குமா, இல்லை பேனா சின்னத்தில் நின்று போட்டிட்டால் நல்லா இருக்குமா?